திரும்பும் பல்குத்த உதவும். இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் பஞ்சத்தில் பணக்காரனவன் தான் பரட்டை. இந்த பரட்டைங்கிறவன் வந்துட்டு ரொம்ப பெரிய செல்வந்தர். ஆனால் எப்படி ஆனான்னா, அவனுக்கு வந்து அவன் ஏழையாக தான் இருந்தான். அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தில் வந்து இவங்கிட்ட கொஞ்சம் விவசாய நிலம் இருந்தது. அந்த விவசாய நிலத்தில் நல்ல விளைச்சல் இருந்ததுனால மக்கள்கிட்ட பணம் இருந்தது, இவங்கிட்ட உணவு இருந்தது. அதனால் அதிக பணத்துக்கு கொடுத்து பெரிய 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 பணக்காரன் ஆனவன் தான் நம்ம பரட்டை. பரட்டைக்கு ஒரு வேலைக்காரன் அப்பு. அந்த அப்புவை எப்போ பார்த்தாலும் பரட்டை திட்டிகிட்டே தான் இருப்பான். முட்டாப்பேலை, மடப்பேலை, உனக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் ஒழுங்காக பண்ணுறியா, ஒரு செயல் பண்ணால் ஒழுங்காக பண்ணுறியான்னு சொல்லி எப்பயுமே திட்டிகிட்டே தான் இருப்பான். அப்போ நம்ம பரட்டை அப்பு சொல்கிறான் பரட்டைகிட்ட, நான் எப்படியாவது ஒரு நாள் முதலாளி உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக பேசிட்டு போகிறான் பரட்டை. பரட்டை இவ்வளோ செல்வந்தராக ஆனாலும் அவனை சுற்றிலும் உள்ள நண்பர்கள் வந்து அவனை வெறுக்க தான் செஞ்சாங்க. ஏன்னா இவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சாங்க. இதனால் என்ன பண்ணுவான்னா, அப்போ எப்போவுமே வந்து பரட்டை வீட்டு வாசல்லே தான் படுத்திருப்பான். அங்கே உள்ள வேலைகளெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே தான் படுத்திருப்பான். இப்படி நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. மதுரையில் ஒரு பெரிய ரவுடி, அவன் பேர் மாணிக்கம். அவன் வந்து வீட்டுக்கு வரான். யாரை? பரட்டையை தேடி வீட்டுக்கு வரான். பரட்டையை தேடி வரும்போது அப்பு வாசலில் தானே இருப்பான் எப்போவுமே. அப்பு கேட்குறான், என்ன சொல்லுங்க, யாரை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் சொல்கிறான் அப்புக்கிட்ட. அப்புக்கு அப்போவே ஒரு சந்தேகம், இதுக்கு இந்த ஆள் வந்து ரொம்ப பெரிய ஆளாகவும் இருக்கிறாரு, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கம் அப்போ தான் என்ன பண்ணுறான்னா, அப்பு மாணிக்கத்திட்ட ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஐயா வந்து உள்ளே எம்பி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க, நான் உள்ளே போய் நீங்கள் வந்திருக்கீங்கிறத தகவலை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொய்யை சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ணுறான்னா உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு ஒரு ஜன்னல் ஓரமாக எட்டி பார்த்துட்டு இருக்கிறான் மாணிக்கம் என்ன பண்ணுறான்னுட்டு. இங்கே வந்து மாணிக்கம் யோசிச்சுட்டு இருக்கான், ஐயோ அவன் எம்பிகிட்ட பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டா, அவனை நம்ம கொன்னுட்டா நம்மளை வந்து போலீஸ் பிடிச்சிருமே, நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்களேங்கிற பயத்தில் என்ன பண்ணிட்டான்னா மாணிக்கம் தலதறிக்க ஓடியே போயிட்டான். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரட்டை, என்ன ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கா அப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பு வந்து திட்டுறான், முட்டாப்பையில என்ன இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கூப்பிடவே இல்லைல்ல, எப்போயுமே முட்டாள் மடையா அப்படின்னு தானே சொல்லுவான். அதனால் அப்படியே சொல்லி திட்டுறான். இல்லை ஐயா, இன்றைக்கி நான் உங்களை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கேன், மாணிக்கம் உங்களை தேடி வந்தான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து பயம் வந்துருச்சு. யாருக்கு? பரட்டைக்கு. ஐயோ அவன் எதுக்கு என்ன தேடி வந்தான், அவனை உள்ளே விட்டுட்டியா அப்படின்னு சொன்னேன். இல்லை முதலாளி, நான் வந்து நீங்கள் எம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கதா சொல்லி அவன்கிட்ட போய் சொன்னேன், அவன் வெளியிலேருந்து நான் உள்ளே வந்து உங்களை கூப்பிட வர மாதிரிக்கு வந்தேன், அவன் வெளியில் தலதறிக்க ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி யார்? நம்ம அப்பு சொல்கிறான். அப்போது பரட்டை தான் மனசுக்குள்ளே இவ்வளவு நாள் அப்பு வந்து ரொம்ப தரமட்டமாக தாழ்த்தி முட்டாள் மடையா அப்படின்னு சொல்லி அலட்சமே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே மனம் வருது தான். அப்போ தான் அவன் சொல்கிறான், சிறு திரும்பும் பல்குத்த உதவும் முதலாளி அப்படின்னு சொல்லி அப்பு பரட்டைக்கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல பரட்டை தலை குனிகிறாரு. இதுதான் இந்த பழமொழிக்கான ஒரு கதை.